வெள்ளை முடி வந்துருச்சாங்க. இனிமேட்டு கஷ்டப்பட்டு டை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஈஸியா நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. ஒரே ஒரு பொருளை மட்டுமே வச்சு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போறோம். நம்மளுடைய வெள்ளை முடிகளை டக்குன்னு 5 நிமிஷத்துல கருப்பாக்கிட்டு எங்க வேணாலும் வெளியே போயிட்டு வரலாங்க. உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷனா இருக்கும். 60, 70, 80 வயசானாலுமே இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை நீங்க ரெகுலரா பயன்படுத்தலாம். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வரவே வராதுங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகங்க. இந்த ஒரு பொருள் தாங்க நம்மளுடைய வெள்ளை முடியை கருப்பாக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு பயன்படுத்த போறோம். நீங்க இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பல்கா செய்து வச்சுக்கலாங்க. நான் இப்போ ஒரு 4 டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை போட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போறோம். இந்த ஒரு பொருள் போதும் நம்மளுடைய நரைமுடிகளை கருமையாக்கிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க, இல்ல அயன் பாண்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேல பாண்டை வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை வந்து நல்லா ஹையா வச்சுக்கோங்க. நம்ம அந்த கடாயில இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து போகணும். அதனால நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை சுத்தமாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த 4 டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை இதில் நான் சேர்க்க போகிறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வோட ஃப்ளேமை என்ன பண்ணணும்னா சிம்மில் வச்சிடணும். முதல் ஹை ஃப்ளேமில் இருந்ததை மறந்துடாம சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு கிராஜுவலாக இந்த கருஞ்சீரகம் வறுபடும். இப்போ நம்ம கரெக்டான பதம் பார்க்கணும் இல்லையா? கருஞ்சீரகத்தை எந்த பதத்தில் நம்ம வறுத்து எடுக்கிறோம் அது ரொம்பவே முக்கியங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது கிராஜுவலாக நம்ம கருஞ்சீரகத்தை வறுத்து எடுக்கணும். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஃப்ளேமை கம்மி வச்சாச்சு. இப்போ வந்து அதிலிருந்து அந்த கருஞ்சீரகத்திலேருந்து ஒரு விதமான எண்ணெய் வருங்க. கரண்டியில் உங்களுக்கு தெரியும், எண்ணெய் வந்து கரண்டில ஒட்டும். அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம வந்து கரெக்டான பதத்தில் கருஞ்சீரகத்தை வறுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சாதாரணமாக ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே கரெக்டான பதத்தில் கருஞ்சீரகத்தை வறுத்து எடுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கருஞ்சீரகம் அப்படியே கருகருன்னு ஆயிடும், உடனே ஆயிடும். அதனால அதுலேருந்து ஆயில் வெளியில் வராது. இந்த மாதிரி நீங்கள் கிராஜுவலாக வச்சு கருஞ்சீரகத்தை வறுக்கும் போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டை பர்ஃபெக்டா கிடைக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை உங்களுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. வெள்ளை முடிகளை கருமையாக்கிக்கலாம். 60, 70, 80 வயசுல இருக்கிறவங்க ஹேர் டை அடிக்கணும்னா கஷ்டமா இருக்கும். அவங்கெல்லாம் முடிய கருப்பா வச்சுக்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இல்லையா? அவங்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை பயன்படுத்தி முடிய டக்குன்னு கருப்பாக்கிக்கலாம். எப்பயுமே நரைமுடி இல்லாத மாதிரி நம்மளுடைய ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாங்க. இந்த ஒரு கருஞ்சீரகத்தினால நம்ம கருஞ்சீரகம் மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி நிறைய இன்ஸ்டன்ட் ஹேர் டை அப்லோட் பண்ணியிருக்கோம். அவங்கவுங்களுக்கு எது வந்து சூட் ஆகுதோ அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா செய்து பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்து ஹேர்ல பிடிக்குது, உங்களுடைய முடிக்கு வந்து எப்படி செட் ஆகுது, இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலரா பாட்டில்ல வச்சுக்கலாங்க. நீங்க எங்க வேணாலுமே போயிட்டு வரலாங்க. எண்ணெய் வந்த உடனே நம்ம அதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க எப்படி பொடியா இருக்கு. பொடி மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஈரத்தன்மையா தான் இருக்கும், அதாவது எண்ணெய் பிசுக்கா தான் இருக்கும். அதனால அரைக்கும் போதே நல்லா வந்து மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஜலிக்க முடியாது, கொரகொரன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹேர்ல ஒட்டவே ஒட்டாது. ஓகேவா? இப்ப சும்மாவே பாருங்க, ஆயில் ஊத்தல, எதுவுமே ஊத்தாமே எப்படி வந்து நல்லா கருகருன்னு கையில ஒட்டுது பாத்தீங்களா? இப்ப நம்ம கொஞ்சமா எப்படி வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்துறது அப்படிங்கறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ஆலோவேரா ஜெல் சேர்த்து அப்ளை பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணலாம், பாதாம் எண்ணெய் சேர்க்கலாம், கடுகு எண்ணெய் சேர்க்கலாம், விளக்கெண்ணெய் சேர்க்கலாம். உங்களுக்கு வீட்டுல எந்த எண்ணெய் இருக்கோ அதை வச்சு நீங்க இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல எதுவுமே நீங்க வந்து சேர்க்காமையுமே இந்த மாதிரி நீங்க வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகேவா? நீங்க வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஒரு சொட்டு ஊத்துனா போதுங்க. தேங்காய் எண்ணெய் கலக்கி உங்களுக்கு எப்படி ஹேர்ல அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி கையில வந்து எடுத்துக்கோங்க, நல்லா வந்து கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இந்த மாதிரி கையில எடுத்துட்டு
உங்களுக்கு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா சீப்பு வச்சு சீவிருங்க. அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதில் துகள்கள் இருந்துச்சுன்னா சீப்புலையே வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு துணியில் ஒட்டாது, கையில் ஒட்டாது, ட்ரெஸ்ஸில் ஒட்டாது. அதே மாதிரி இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து உங்களுக்கு நல்லா சூட் ஆகிடுங்க. உங்களுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரியும் ஹேரில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல்பெல்லாம் ஆக்டிவேட் ஆகி கருஞ்சீரகத்தினால உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் ஜாஸ்தி ஆகுங்க. சொட்ட தலையில கூட முடி வளரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்க நான் கையிலையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதை வந்து நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முடியில இருக்கிற கருமை போகவே போகாதுங்க. அதே வந்து நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போகும். நான் ஹேரை அலசி காமிக்க முடியாது இல்லையா. இப்போ உங்களுக்கு நான் வந்து எப்படி வந்து ஹேரை வந்து அலசுற மாதிரி உங்களுக்கு கையை வந்து அலசி காமிக்கிறேன். இப்போ பாருங்க எப்படி கருப்பா கையில ஒட்டி இருக்கு பாத்தீங்களா. இந்த கருமை வந்து சாதாரணமா நார்மலா வாட்டர் சாதாரண தண்ணி வச்சு தலை குளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி குளிச்சா போகாது. அதே மாதிரி உங்களுக்கு மூஞ்சிலெல்லாம் கருப்பு வந்துடும் அப்படிலாம் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி நீங்க தண்ணி ஊற்றி அலசினீங்கன்னா போகலை பார்த்தீங்களா, உங்களுக்கு கையில் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். இதை ஏன் அடிக்கடி நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்டில் வந்து இது ஃபேக்கு, தண்ணி ஊற்றி கழுவினா போகும்னு ஷாம்பு போட்டால் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக ஷாம்பு போட்டால் போயிடும். சாதாரணமா உங்களுக்கு நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணா போகாது. இதை வந்து நம்ம இன்ஸ்டன்டா தான் பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கிக்கிறோம். நம்ம ரெகுலரா அப்ளை பண்ண உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி சூட் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். Thank you.